உறவுகளே, இன்றைக்கி நம்ம இஞ்சி குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வெட்டி வச்ச இஞ்சியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடுவோம். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மழை நாளுக்கு இஞ்சி குழம்பு நல்லதுங்க உடம்புக்கு. இதில் இஞ்சி மட்டும் சேர்க்கல, மிளகு சேர்க்குறோம். சளி பிடிக்காது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த குழம்புல கிடைக்கும். அதுக்கு தாங்க நம்ம இந்த மழை டைமில் இஞ்சி மிளகு சேர்த்து குழம்பு வைக்கிறோம். தக்காளி சேர்த்துக்கலாம். போதுங்க வதங்கினது. நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குன்னு. மிளகு, ஜீரகம் வைக்க மறந்துட்டேன். மிளகு, வெந்தயம், சோம்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. பாருங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி, வரமிளகாய் இதை சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் இதை நம்ம வதக்கணும், வதப்படணும். பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் அந்த கொத்தமல்லி வறுத்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் ஒன்று போட உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை, நான் காஞ்ச கருவேப்பிலை தான் வச்சுருந்தேன். அது கூடயே சேர்த்து இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வெங்காயமும் தக்காளியும் இப்போ நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். சரி நம்ம குழம்பை தாளிச்சிடலாம் வாங்க. பாருங்கள் அந்த கொத்தமல்லியெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அதை அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கூடயே காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டு அதை நான் வீடியோவில் காட்டலை. பாருங்கள் இது இஞ்சி, தக்காளி, வெங்காயம் இந்த மூணும் வதக்கி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம் வாங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் மிளகு தாங்க போட போகிறோம். மிளகு, பூண்டு,
எண்ணெயெல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்லைங்க. நல்லா அந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையெல்லாம் இதில் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் கருவேப்பிலை அதில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் கருவேப்பிலை இப்போ நம்ம இதில் சேர்க்கலை. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி வதக்கி அரைச்சி வச்சுருந்தீங்களா, அது சேர்த்தாச்சு. இப்போ அதோட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே வதங்கட்டும். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது அப்படியே வணங்கட்டுங்க. அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கெட்டி ஆகிடும். அதனால தான் புளி தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி ஊற்றிருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எதையும் இப்போ வெளியே எடுத்து போட வேண்டிய இது இல்லை. கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சாச்சு. வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி போட்டாச்சு. இந்த பூண்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இஞ்சி மிளகு குழம்பு கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும் குழம்பு வந்து. மேலே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும். இஞ்சி மிளகு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மழைக்கெல்லாம் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. முக்கியமாக மாலை போட்டு இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க டெய்லி பச்சை தண்ணி தான் தலையில் ஊற்றுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சளி பிடிக்காது. பார்த்துக்குங்க. குழம்பு நல்லா வற்றி வரட்டும். ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே ஒரு தட்டு சோறு சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி நல்லா வற்றி வரணும். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இன்னும் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வற்றி வரட்டும் குழம்பு. பாருங்கள், இஞ்சி மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு.
அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பை அடைச்சிடலாம். இந்த குழம்பு சின்னதாக ரொம்பூண்டு அந்த சட்னி கரண்டியில் ஊற்றி சட்னி எடுப்போம் இல்லைங்களா, கரண்டி சின்ன கரண்டி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அந்த கரண்டியில் இந்த குழம்பை ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கு. குழம்பு வந்து நல்லா அருமையாக வந்துடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் இந்த மழை காலத்தில் செஞ்சு பாருங்கள். இந்த சாமிங்க மாலை போட்டுருந்தாக்கா அந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு டெய்லி பச்சை தண்ணி தலையில் ஊற்றுறதுனால அவங்களுக்கு சளி பிடிக்கும். இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். பார்த்துக்குங்க, சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.